வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஇடி 2025 பேப்பர் 2 உளவியலில் முந்தைய வருடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தடவை நம்ம வீடியோவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரே பார்வையில் கவனத்தில் கொள்ளப்பட்ட பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பது நினைவு வீச்சு. அடுத்த கொஸ்டின், பண்டூராவின் முகமை தலைகீழ் முடிவு கொள்கை என்பது தனிநபர் பண்புகள், நடத்தை மற்றும் சமூகம் காரணிகளோடு தொடர்பு கொள்வதன் மூலம் விளைவாகும். அதாவது சமூக காரணிகளோடு தொடர்பு கொள்வதன் விளைவாகும். அடுத்து, தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொடர்களாக இணைத்தல். தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது தொடர்களாக இணைத்தல். அடுத்த கொஸ்டின், பங்கேற்பாளர்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களின் மூளை செயல்பாட்டை பதிவு செய்ய உதவுவது திட்டமிட்ட எலக்ட்ரான் வரைகலை. அதாவது பங்கேற்பாளர்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களின் மூளை செயல்பாட்டை பதிவு செய்ய உதவுவது திட்டமிட்ட எலக்ட்ரான் வரைகலை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், மகிழ்ச்சியின் மிதமான டேஸ் நிலை என குறிப்பிடப்படுவது அமைதி நிலையினையும் நல்லுணர்வையும் வழங்குவதாக அமைகிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் மிதமான அனுரையா நிலை. ஓகேங்களா. அனுரையா நிலை என குறிப்பிடப்படுவது அமைதி நிலையினையும் நல்லுணர்வையும் வழங்குவதாக அமைகிறது. அடுத்த கொஸ்டின், தீவிரமான மன அழுத்தத்தில் உள்ள நோயாளிக்கு 70 to 150 வோல்ட் மின்சாரத்தை தலையில் செலுத்தும் சிகிச்சை முறை பேர் மின்மைய சிகிச்சை. அதாவது அடுத்த கொஸ்டின், எந்த நிலையில எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கையில் தனி மனிதன் சரியான மற்றும் தவறான உணர்வை ஏற்படுத்துகிறான்னு கேட்டிருக்காங்க. அது எந்த நிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலை 7. நிலை 7ல் எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கையில் தனி மனிதன் சரியான மற்றும் தவறான உணர்வை ஏற்படுத்துகிறான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கெஸ்டோபெர்சரின் டேஸ் முறையானது கருவிகளை வடிவமைத்தலிலும் மனித பொறியியலிலும் முக்கிய பங்காற்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கெஸ்டோபெர்சரின் எந்த முறையானதுன்னு கேட்டிருக்காங்க. மன இயற்பியல் முறையானது கருவிகளை வடிவமைத்தலிலும் மனித பொறியியலிலும் முக்கிய பங்காற்றுகிறது. ஓகேங்களா. மன இயற்பியல் முறை. அடுத்த கொஸ்டின், எத்தனை சதவிகிதம் கற்றல் ஒரு நாள் கழித்து மறந்து போகிறது? அதாவது டேஸ் சதவிகிதம் கற்றல் ஒரு நாள் கழித்து மறந்து போகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 66%. 66% கற்றல் ஒரு நாள் கழித்து மறந்து போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், முழங்கால் உதறுதல் அல்லது பேட்டலார் தசைனார் மரவினையின் கால அளவு கேட்டிருக்காங்க. அதாவது முழங்கால் உதறுதல் அல்லது பேட்டலார் தசைனார் மரவினையின் கால அளவு 0.03 நொடி. ஓகேங்களா. 0.03 செகண்ட். அதாவது தூண்டுதலுக்கும் தொடங்குதலுக்கும் இடைப்பட்ட நேரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், பிண்டர் பேட்டர்சன் அளவுகோலில் இருப்பது எத்தனை அலகுகள்னு கேட்டிருக்காங்க. 16 துணை அலகுகள். ஓகேங்களா. பிண்டர் பேட்டர்சனின் அளவுகோலில் இருப்பது 16 துணை அலகுகள். அடுத்த கொஸ்டின், உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காண்ட். ஓகேங்களா. காண்ட்டுங்கிறது உளவியல் என்பது மனது பற்றியது என்று கூறியிருக்காரு. அடுத்த, சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டார்வின். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் டார்வின். அடுத்த கொஸ்டின், நடத்தை கொள்கை கோட்பாட்டை கூறியவர் யார்? ஜேபி வாட்சன். நடத்தை கொள்கை கோட்பாட்டை கூறியவர் யார்? ஜேபி வாட்சன். அடுத்த கொஸ்டின், ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் யார்? மக்டுக்கல். ஓகேங்களா. மக்டுக்கல்ங்கிறது ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர். அடுத்த கொஸ்டின், சிறுவர்களுக்குரிய விளையாட்டு முறைக்கல்வி பள்ளியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ப்ரோபெல். ஓகேங்களா. சிறுவர்களுக்குரிய விளையாட்டு முறைக்கல்வியின் பள்ளியின் தந்தை என அழைக்கப்படுவது ப்ரோபெல். அடுத்த கொஸ்டின், உளச்சமூகம் கோட்பாடு என்பது யாருடைய கோட்பாடு? எரிக்சன் கோட்பாடு. உள சமூக கோட்பாடு என்பது எரிக்சன் கோட்பாடு. படிநிலை கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் எம் காக்னே. படிநிலை கோட்பாட்டை கூறியவர் ராபர்ட் எம் காக்னே. அடுத்த கொஸ்டின், தன்னிலையாக்கம் என்பது தனியாளர் திறனின் முழு வளர்ச்சி நிலையாகும் என கூறியவர் மாஸ்லோ. தன்னிலையாக்கம் என்பது தனியார் திறனின் முழு வளர்ச்சி நிலையாகும் என கூறியவர் மாஸ்லோ. அடுத்த கொஸ்டின், புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை? 5. புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 5. அடுத்த கொஸ்டின், கிரகாம் வாலஸ் கூறும் ஆக்க சிந்தனையின் படிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 4 படிகள். கிரகாம் வால்ஸ் கூறும் ஆக்க சிந்தனையின் படிகள் 4. கவன வீச்சியை அறிய உதவும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. கவன வீச்சுவை அறிய உதவும் கருவி டாச்சிஸ் டாஸ்கோப். டாச்சிஸ் டாஸ்கோப்புங்கிறது கவன வீச்சை அறிய உதவும் கருவி.
அடுத்த கொஸ்டின் நுண்ணறிவு அதாவது ஐக்யூ எனும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் டெர்மன். நுண்ணறிவு அதாவது ஐக்யூ என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் டெர்மன். அடுத்த கொஸ்டின் உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எதுன்னு கேட்டிருக்காங்க, சிசு பருவம். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எதுன்னு கேட்டிருக்காங்க, சிசு பருவம். அடுத்த கொஸ்டின் குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயதில் ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 to 3 ஆண்டுகள். குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் 2 to 3 ஆண்டுகள் வயதில் ஏற்படுகிறது. அடுத்து வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பின் சுரக்கும் போது என்ன ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன ஏற்படுகிறதுனா அசாதாரண உடல் வளர்ச்சி. வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பின் சுரக்கும் போது அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நுண்ணறிவு ஈவு என்பது அதாவது ஐக்யூ. ஓகேங்களா, அது என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு மனவயது பை கால வயது. மனவயது MA பை கால வயது இன்ட்டு 100. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கற்றலின் முக்கிய காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க, கவனித்தல். கற்றலின் முக்கிய காரணி கவனித்தல். அடுத்த கொஸ்டின் நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை என்னன்னு கேட்டிருக்காங்க. நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை பார்த்தீங்கன்னா தூண்டல் தொலங்கல். தூண்டல் தொலங்கல் நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை. அடுத்து ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கற்றலின் முக்கிய காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கவனித்தல். கற்றலின் முக்கிய காரணி கவனித்தல். அடுத்து நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை என்னன்னு கேட்டிருக்காங்க, தூண்டல் தொலங்கல். நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் தொலங்கல். அடுத்த கொஸ்டின் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பெற்றோர். ஒரு குழந்தையோட முதல் ஆசிரியர் அவங்க பெற்றோர் தான். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இதுதான் முக்கியமான உளவியல் கொஸ்டின். இன்னும் நிறைய கொஸ்டின் போட போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.